அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 10வது வகுப்பு தேர்வு முடிவு பெற்றுவிட்டது. அந்த தேர்வுக்கான விடைத்தாள்களும் திருத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் 10வது வகுப்பு தேர்வுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் 10வது வகுப்பு படித்த மாணவர்கள் 11வது வகுப்பில் எந்த பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாம் என்று பலரும் பேசிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக எல்லா பள்ளிகளும் உங்களை வெல்கம் பண்ணி we are open, please come in அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க பள்ளிக்கூடத்திற்கு அழைப்பாங்க. 11வது வகுப்பு படிக்கணும்னா எந்த குரூப் எடுத்து படிக்கணும், அது பயங்கரமான குழப்பானமான ஒரு சூழ்நிலையில் நீங்க இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடப்பிரிவை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. சிலர் முடிவு பண்ண தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன செய்வீங்க? உங்க நண்பர்கிட்ட தான் போவீங்க, வகுப்பு தோழன்கிட்ட போவீங்க. அவன்கிட்ட போய் டே நீ இந்த குரூப்டா படிக்க போற அப்படின்னு கேட்பீங்க. அவன் ஒரு குரூப்பை சொல்லுவான். இன்னொரு நண்பன்கிட்ட கேட்பீங்க. அவன் உன்னோட 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரை படித்திருக்கலாம். அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் ஒரு குரூப்பை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவான். பக்கத்து வகுப்பு மாணவன்கிட்ட போய் கேட்கலாம், அல்லது பக்கத்து பள்ளிக்கூட மாணவன்கிட்ட போய் கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் சொல்லுவாங்க. பயங்கரமான கன்ஃபியூஷனான ஒரு நிலையில இருப்பீங்க. வீட்டுக்கு போவீங்க. உங்க அம்மாட்ட போய் கேட்பீங்க, அம்மா நான் எந்த குரூப் எடுத்து படிக்கணும். ஏன்னா சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் போனா நான் எந்த ட்ரெஸ்ஸை போடணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட தான் கேட்பாங்க. கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திருவிழாவுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, நான் எந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பாங்க. அதுபோல தான் இந்த படிக்கிறதுக்கும் 11வது வகுப்பில் நான் இந்த பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பாங்க. சில அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா 12வது வரை படிச்சிருக்கலாம். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எடுத்த அதே பாடப்பிரிவை எடுத்து நீ படி, அப்பொழுது நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் அந்த பாடத்தை உனக்கு நன்றாக படிப்பதற்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியான முடிவாக எனக்கு தென்படவில்லை. உடனே நீங்க என்ன செய்வீங்கன்னா தந்தைகிட்ட போவீங்க. அப்பா என்ன செய்வாருன்னா அவருக்கு தெரிந்தா சொல்லுவாரு, இல்லைன்னா அவருடைய நண்பர்கிட்ட போய் அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க என்பதை பார்த்து ஓட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உனக்கு தீர்க்கமான முடிவு வரவில்லை. உடனே வீட்டில் போய் பார்த்தா உங்க சொந்தங்கள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, சித்தி, இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்பை சொல்லுவாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்க நண்பர்கள், தாய், தந்தை, சொந்தங்கள் எல்லாருமே உன்னை குழப்பிடுவாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? நீ தான் எந்த குரூப்பை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும். ஏன்னா இது உன்னோட வாழ்க்கை. 11வது வகுப்புங்கிறது உன்ன ஒரு டைரக்ஷனை மாற்றி விடுது, உன்னோட வழியை மாற்றி விடுது. அப்போ நீ அந்த குரூப்ல படித்தி என்றால் அதற்கான வேலையில உனக்கு சேரணும். அப்போ அந்த வேலை உனக்கு பிடித்திருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில குரூப் எடுத்து படிப்பாங்க, படிச்சுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அது சரியான ஒரு முடிவு அல்ல. அப்போ அந்த உழைப்பெல்லாம் உனக்கு வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லாம நீ எதாக மாற வேண்டும் என்பது நீ தான் முடிவு பண்ணணும். அப்ப நீ முடிவு பண்ணும் என்றால் உனக்கு எந்தெந்த பாடங்கள் இருக்குங்கிறது உனக்கு தெரியணும். அதற்காகத்தான் இந்த சிறிய வீடியோவை உங்களுக்காக நான் தயார் செய்து போட்டுள்ளேன். நீங்கள் இந்த ஐஜே அகாடமி என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல பல விலங்கியல், உயிரி விலங்கியல் பாடங்கள் 11வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்பு பாடங்கள் பல வீடியோக்கள் உள்ளன. அவைகளை நீங்கள் படிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அப்போ நீங்க எப்படி எந்த பாடத்தை எடுத்து படிக்கலாங்கிறத எப்படி முடிவு செய்வது
இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது போல ஒரு பக்கத்தில் சப்ஜெக்ட், அரையாண்டு தேர்வு, முதல் திருப்புதல் தேர்வு, இரண்டாவது திருப்புதல் தேர்வு, மொத்த மதிப்பெண். கடைசி காலத்தில் மொத்த மதிப்பெண் வகுத்தல் 3 அப்படின்னு சொல்லி போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த மதிப்பெண் எல்லாத்தையும் நீங்கள் எழுதிருக்கணும். எழுதி ஒவ்வொரு பாடமாக டோட்டல் போடணும். இந்த டோட்டல் போட்ட அந்த மதிப்பெண்ணை மறுபடியும் அதே டோட்டலை 3ஆல் வகுத்து கடைசி காலத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இப்போ இந்த பார்க்கும் பொழுது இந்த 5 பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தில் நிறைய மதிப்பெண்கள் பெற்றிருப்பீங்க. அது தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அல்லது சமூக அறிவியலாக இருக்கலாம். அப்போ எந்த பாடத்தில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்களோ அதுதான் உனக்கு விருப்பமான பாடம். அந்த பாடத்தை தொடர்ந்து படிப்பதன் மூலமாக, விருப்பப்பட்டு படிப்பதன் மூலமாக நீ பிற்காலத்தில் அந்த பாடப்பிரிவிலிருந்தே உனக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு 100% வாய்ப்பு உள்ளது. இப்படி தான் நீங்கள் முடிவு செய்யணும். இந்த முடிவு செய்து அதை தீர்க்கமாக இப்பொழுதே சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தாலும் இந்த முடிவு நீ தான் பண்ணணும். உனக்காக வேற யாரும் செய்ய போறதில்லை. அதனால எந்த பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ண வேண்டும் என்றால் எந்தெந்த பள்ளிகளில் என்னென்ன பாடம் இருக்கு, 11ஆவது வகுப்புல 10ஆவது வகுப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு உனக்கு தெரியணும். பொதுவாக 16ஆவது வகுப்புல பார்த்தீங்கன்னாக்க 3 பகுதியாக பாடங்களை பிரிச்சிருப்பாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இந்த பார்ட் 1 என்பது மொழி பாடம். இந்த மொழிங்கிறது தமிழ் மொழியாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம். இது அவரவர் விருப்பப்பட்ட பாடங்கள். முதல் பாடம் பார்ட் 1ல் இருக்குது. பார்ட் 2ங்கிறது ஆங்கிலம். இது எல்லாருக்கும் காமனாக இருக்கும். இந்த பார்ட் 3 என்பது தான் இதில் 4 பாடங்களை நீங்கள் படிக்கணும். அப்போ ஒவ்வொரு பாடத்திற்கும் 100 மதிப்பெண் வைத்து மொத்தம் 600 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வை நீங்கள் எழுதுவீங்க. ஆனால் 10ஆவதுல 500 மதிப்பெண்கள் தான் தேர்வு எழுதுவீங்க. இங்கே 600 மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்க. இந்த பார்ட் 3ங்கிறது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டில் போட்டிருக்கோம். அது 10th வரைய அந்த 6ஆனது 3 பிரிவாக பிரியுது. ஒன்று சயின்ஸ், மற்றொன்று காமர்ஸ், கடைசியாக உள்ளது ஆர்ட்ஸ் அல்லது ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கு. இப்படி தான் தமிழ்நாடு பாடப்பிரிவானது உங்களுக்கு 3 வழிகளில் உங்களை திருப்பி விடுது. 10ஆவது முடித்து 11ஆவது வகுப்பு வரும் பொழுது 3 வழிகளில் ஒன்று திருப்பி விடுது. நீ எந்த வழியை தேர்ந்தெடுக்குங்கிறத நீ தான் முடிவு செய்யணும். அப்போ முடிவு செய்யணும்னா என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் சயின்ஸ், காமர்ஸ் மற்றும் ஆர்ட்ஸ். இதில் சயின்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சயின்ஸ் பாடத்தில் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. இந்த உயிரியலை மேலும் 2 பகுதிகளாக பிரித்து தாவரவியல், விலங்கியல் சொல்லி பிரிச்சிருக்கலாம். அப்போ இந்த அறிவியல் பாடத்தை படித்தா நமக்கு கண்முன்ன வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பார்க்கும் பொழுது மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறைன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு முதல் படியா வர்றது என்னன்னாக்க அல்லோபதி மருத்துவம் அல்லது ஆங்கில மருத்துவம். இதுக்கு தான் பயங்கரமான போட்டி இருக்குது. இதுக்கு நீட் எக்ஸாம் மூலமா தேர்வு எழுதி அதில் தகுதியுடையவராக இருந்தால் உனக்கு ஆங்கில மருத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல பல் மருத்துவம், இது போக சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யோகா, இது எல்லாமே மருத்துவ பிரிவின் கீழ் வரக்கூடியது. இந்த பிரிவில் நீங்கள் படிக்கணும்னா அறிவியல் பாடத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இது போக கால்நடை மருத்துவர், இந்த கால்நடை மருத்துவம் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டு. இதுக்கும் அறிவியல் பிரிவு தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதே போல் விவசாய கல்வி, அக்ரிகல்ச்சர், இதுக்கும் நீங்கள் அறிவியல் பிரிவு தான் தேர்ந்தெடுக்கணும். அது பெண் குழந்தைகளாக இருந்தோம்னா
செவிலியராக படிக்கலாம், நர்சிங். இந்த நர்சிங் வந்து அதற்கு நீங்கள் அந்த அறிவியல் பாடப்பிரிவை மட்டும் படித்தால் போதும், உங்களுக்கு நர்சிங் போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடங்களில் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் என்ற பாடப்பிரிவை வச்சுருப்பாங்க. அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுருக்கலாம் சில பள்ளிக்கூடங்களில். சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நர்சிங் வச்சுருக்கலாம். சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோ பயாலஜி வச்சுருக்கலாம். அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சித்தா வச்சுருக்கலாம். சில பள்ளிகளில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹோம் சயின்ஸ் வச்சுருக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி கூட வச்சுருக்கலாம் சில பாடங்களில். இப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் வெவ்வேறு பாடப்பிரிவுகள் வந்து இந்த அறிவியலில் இருக்குது. நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா 3 பாடங்கள் காமனாக வரும். அதாவது இந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல். இந்த 4வது பாடம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வரலாம். இங்கே பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்யூனிகேட் இங்கிலீஷ். இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இப்படி பல பிரிவுகளில் தமிழ்நாடு அரசானது 11வது வகுப்பு மாணவர்களுக்காக வைத்துள்ளார்கள். இது ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஒவ்வொரு பாடங்களை பெற்று காணப்படும். அப்போ எந்த பள்ளியில் என்ன பாடப்பிரிவு இருக்குது, நீ படிக்கக்கூடிய பள்ளியில் என்ன பாடப்பிரிவு இருக்குதுங்கிறத நீங்கள் அங்கே போய் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, முதல் குரூப்புன்னு சொல்லக்கூடியது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம். இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லுவாங்க. செகண்ட் குரூப்னு சொல்லும்போது சில பள்ளிகளில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல் வச்சுருக்கலாம். சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல்னு சொல்லிட்டு மற்றொரு பிரிவாக வச்சுக்கலாம், பியூர் சயின்ஸ் குரூப். இதில் கணிதமும் கிடையாது, கணினி அறிவியலும் கிடையாது. அதே போல் சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க இயற்பியல், வேதியியல், உயிரியல், வேளாண்மை அறிவியல். அப்போ இந்த பாடப்பிரிவு தான் நிறைய பள்ளிகளில் காமனாக நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ அறிவியல் பிரிவு படிக்க வேண்டும் என்றால் இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பாடம் படித்தாதான் மருத்துவத்துறை பிரிவுகளில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியும். அடுத்தது இன்ஜினியரிங். இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உனக்கு வந்து எந்த பாடத்தை படிக்கலாம், அறிவியல் பாடம் எடுக்கலாங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் உங்கள் பள்ளியில் 11வது வகுப்பில் என்ன பாடப்பிரிவு இருக்குங்கிறத நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இன்ஜினியரிங்கை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.